வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர். உங்களிடத்தில் சில விளக்கங்களை கருத்துக்களையும் சொல்கிறேன், கேளுங்கள். அதாவது நான் சோழி பார்க்கலிருந்து மார்ச் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து யூடியூப் சேனலில் மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொண்டு இருக்கிறேன். அதேபோல் அக்னி நட்சத்திரம் அன்று மழை நன்றாக பொழியும், அக்னி நட்சத்திரம் தெரியாது என்று சொல்லியிருந்தேன். அதேபோல் தீபாவளிக்கு முன்னாடி கார்த்திகை மாதம் முழுசும் நன்றாக மழை பொழியும் என்று சொல்லியிருந்தேன். மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. தீபத்து வரைக்கும் கனமழையும், கார்த்திகை 30 ஆங்காங்கே மழையும் பொழியும் என்று சோழி சொல்கிறது. ஆகவே மக்கள் ஆங்காங்கே ஜாக்கிரதையாக சென்று வாருங்கள். நான் சொன்னபடி விபத்து ஆங்காங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. சோழி பார்க்கும் யூடியூப் பார்க்கும் வாசகர்களே, இந்த ஜோதிடர் சோழி பார்க்கும் ஜோதிடர் ஆங்காங்கே விபத்து நடக்கும் என்று சொன்னாரே அப்படின்னு நீங்கள் நினைத்து பாருங்கள். விபத்து நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் காரணம் மழைதான். போக்குவரத்தில் பார்த்து செல்ல வேண்டும், போக்குவரத்தில் பார்த்து கடக்க வேண்டும். சோழி மூலமாக இவ்வளவு கருத்து நான் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறேன், அதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே சோழி பார்க்க அன்பர்கள், இந்த சோழி எவ்வளையோ நல்ல காரியத்துக்கு பொது காரியத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அதை தெரிந்து கொள்ளுங்கள். அதேபோல் திருமண தடைக்கும் உத்தரவாக்கியத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் மிக மிக துல்லியமாக கணித்து அதை ஆராய்ந்து கிரக பலன் எப்படி இருக்கிறது, சனிவாக என்ன செய்கிறார் என்று இந்த சோழியை மூலமாகவே சொல்லிக்கொள்ளலாம். இது ஆராய்வரை பொறுத்து உள்ளது. யாரை ஆராய்ந்து சொல்கிறார்களோ அவர்கள் சொல்லுவதை பொறுத்து உள்ளது. ஆகவே நான் 20 வருடம் அனுபவம் வாய்ந்த சிவனடிகளார். நன்றாக கேளுங்கள். இவ்வளவு தூரம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு சர்ப்ரைஸ் செய்ய மாட்டேங்கிறீர்கள், லைக் பண்ண மாட்டேங்கிறீர்கள். நான் என்ன செய்வது? கமெண்டும் பண்ண மாட்டேங்கிறீர்கள். வாசகர்களுக்கு பார்த்து கொண்டு இருக்க வாசகர்கள் அடுத்தவங்களுக்கு கூட சொல்லலாம், இந்த ஆள் சொன்னதே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குதுன்னு. யாராவது ஜோதிடர்கள் இங்கே மழை பெய்யும் அங்கே மழை பெய்யும் சொல்லியிருக்கிறார்களா? இல்லை, வானிலை ஆய்வு மையம் சொல்லும். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த ஆண்டு மழைக்கு பஞ்சமில்லை என்று சொல்கிறேன். இன்று டிசம்பர் மாத பலனை சொல்லிடும் என்று இருந்தேன். எனக்கு வீடியோ எடுக்க ஆள் இல்லாதனால் எடுக்க முடியவில்லை. நாளை டிசம்பர் மாத பலனை சொல்கிறேன். காலை ஒரு 10 மணிக்கு, இல்லைன்னா நாளை சாயங்காலம் ஆள் கிடைத்த பிற்பாடு டிசம்பர் மாத பலனை சொல்கிறேன், கேளுங்கள். அதேபோல் இந்த கார்த்திகை தீபம் புதன்கிழமை வருகிறது. கார்த்திகை தீபத்துக்கு அண்ணாமலையார் தீபத்துக்கு சென்று வருவர்கள் ஜாக்கிரதையாக சென்று வாருங்கள். ஆங்காங்கே மழை பெய்து குடிக்குண்டாக இருக்கும். அரசாங்கத்தை குறை சொல்லாதீர்கள். நாமல் போக்குவரத்து நாமல் ஜாக்கிரதையாக சென்று வர வேண்டும். அதை முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். இதை அடிக்கடி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே சோழிவாக்கு அன்பர்கள் முன்பதிவு செய்து கொண்டு வாருங்கள். என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் ஏபிஐ மருத்துவமனை அருகில் சீனியின் தோட்டம் என்ற இடத்தில் செயல்படுகிறது. என்னுடைய செல் நம்பர் 94 459 73 170 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளலாம். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.